திருமாவளவனுடைய அம்மா. ஆமா. அவங்க கூட டிராவல் பண்ணும்போது ஒரு மறக்க முடியாத விஷயம், இதெல்லாம் நாங்க பண்ணோம், இப்படிலாம் இருந்தோம் அப்படின்னா என்னன்னா வரும்? அவர் கூட டிராவல் பண்ணதுல மறக்க முடியாத விஷயம்னா, இப்ப நம்ம உட்காந்துருக்கல இந்த ரோட்ல, எங்க 2 பேரும் இந்த ரோட்ல தான் போலீஸ் துரத்துச்சு. இந்த ரோட்லயா? இந்த ரோட்ல நான் கார் ஓட்டுற முன்னாடி உட்காந்துருக்காரு. இதே ரோட் நேரம் வண்டலூர் கேட்டுக்கு போவோம். அப்ப இங்க இருந்து தாண்டின உடனே ஏதோ போலீஸ் நம்மள சுத்தி எல்லாத்தையும் பிடிக்கிறாங்க, துரத்துறாங்கன்றதுல இந்த பக்கத்துல ஒரு காட் ரோடு இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா தைலங்காடுன்னு சொல்லுவாங்க. தேக்கு மரங்கள், தைல மரங்கள்லாம் இருக்கும். அங்க உள்ள விட்டு இன்னொரு கார்ல மாத்திட்டு அவருடைய அந்த அம்பாசிடர் காரை முன்னாடி அனுப்பிட்டு நான் லான்சர் கார்ல பின்னாடி ஓட்டுறேன். அவர் உட்காந்துட்டு இருக்காரு. முன்னாடி போது வண்டலூர் கேட்டுக்கிட்ட அவரு காரை பிடிச்சி போலீஸ் சூந்துருச்சு. சூந்துட்டு டிரைவர் எல்லாரும் அப்படியே கூப்பிட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு தெரியாத நாங்க வேற கார்ல வரோம் அப்படின்ட்டு பிடிச்சி போயிட்டு அவங்கள எல்லாரையும் சென்னை கூப்பிட்டு போயிட்டாங்க. அப்புறம் நாங்க அப்படியே அந்த வண்டலூர் கேட்ல இந்த ரிவர்ஸ்ல வந்து மன்னிவாக்கம் வழியா முடிச்சூர் வழியா கொஞ்சம் நைட்டெல்லாம் அங்க இருந்துட்டு மிட் நைட்ல புறப்பட்டு சென்னைக்கு போய் அடுத்த நாள் காலையில எழும்பூர் நீதிமன்றத்துல சரணடைஞ்சது தான் மறக்க முடியாத ஞாபகம். கார்ல போகும்போது என்ன காரணத்துக்காக நான் தோறுறேன், அது நிறைய உண்மைக்கு புறம்பான வழக்குகள் பதிவு பண்ணியிருப்பாங்க. அதை பொறுத்த வரைக்கும் அவரு அந்த திருமாவளவன் வந்து ஒரு நீதிமன்றத்துல ஆஜராகலன்னு வாரண்ட் போட்டுருவாங்க வேப்பேரி காவல் நிலையத்துல. சென்னை வேப்பேரி காவல் நிலையம். அப்ப டிசி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இருந்தாரு. அப்ப கமிஷனர் விஜயகுமார் திட்டமிட்டு உள்ள தூக்கி போடணும். அப்போ போட்டா போட்டுட்டு வராங்க. போட்டா எல்லாம் போட்டா வழக்குல எல்லாம் கைது பண்ணிட்டு இருக்காங்க. சுபவீர பாண்டியன், ஐயா நெடுமாறன், நக்கீரன், கோபால், பரந்தாமன் போன்றவர்கள்லாம். அப்ப அதுல டார்கெட் பண்ணாங்க. அதுல இருந்து நாங்க தப்பித்தோம். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்கு கடந்த சில மாதங்களாகவே ஒரு பேசும் பொருளா இருந்தது. உங்களுடைய பார்வையில எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? என்னுடைய பார்வையில எங்களது அகில இந்திய கட்சி இதெல்லாம் கொள்கை முடிவு. இந்த கொள்கை முடிவுலாம் எங்க தலைமை டெல்லியில அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தான் எடுக்கணும். கட்சியை நடத்துறதுக்கு எங்கிட்ட கட்சியை கொடுத்ததுதான் சுதந்திரமா நடத்துங்க. கட்சியை வளர்க்கணும், கட்சி ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கணும். இந்த கொள்கை முடிவுகள்லாம் வந்து அவங்களும் கேட்பாங்க, நாங்களும் கேட்போம். அவங்க தான் முடிவு எடுப்பாங்க.